சைலண்ட்ல வச்சிருந்தியா? நீ இனிமே சைலண்டா இருக்கணும்னு முடிவு பண்ணிருந்தியா? ஏன் நான் எப்ப போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற? இப்ப என்ன வேணும் உனக்கு? உன் ஃப்ரெண்டோட அக்காக்கு பிரச்சனைன்னு ஊருக்கு போனோமே, அது என்னாச்சு? அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? அத பத்தி நீ இனிமே கவலைப்படாத. ஏன்? அவங்க யாரையோ லவ் பண்றாங்கன்னு சொன்னீங்க, அவங்கள சேர்த்து வச்சிட்டியா? இன்னும் இல்ல. ஏன் சேர்த்து வைக்கல? அதுக்கு டைம் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். இத பாரு, நான் ஏன் போன் பண்ணனா, எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. உன் ஃப்ரெண்ட் அக்காவோட லவர் சென்னையில தானே இருக்காரு. நாம அவரை தேடி கண்டுபிடிச்சு டைரக்டா போய் பேசி பார்த்தா என்ன? எனக்கு அந்த பொண்ணு பிரச்சனையில ஈடுபாடு இருக்கு. நீ அந்த பையனோட டீடைல்ஸ் மட்டும் கொடு, அந்த ஆளை தேடி கண்டுபிடிச்சு நாம சேர்த்து வைக்கலாம். என்னாச்சு? ஏன் கண் கலங்குற? இல்ல, கார சட்னி கண்ணுல பட்டுருச்சு. உன் ஃப்ரெண்டோட அக்கா லவ் மேட்டரை பத்தி சொன்ன. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ விட்டுரு. ஏன் உன் குரல் இன்னைக்கு இவ்ளோ டல்லா இருக்கு? வழக்கமா சிரிச்சு சந்தோஷமா உற்சாகமா பேசுவேன், இன்னைக்கு அந்த பழைய குரலே இல்லையே. ஆமாயா, நானும் பழைய சத்தியா இல்ல, மாறிட்டேன். போதுமா? சத்யா, இத பாரு, இனிமே என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. ஏன் சத்யா என்னை இப்படி வெட்டி விடுற? உனக்கு சேர வேண்டிய பணம் கூடிய சீக்கிரமே உன் கைக்கு வந்து சேரும். அதுக்காக நீ தேவையில்லாத காரணம்லாம் சொல்லி எனக்கு அடிக்கடி போன் பண்ணி நீ இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நீ என்ன ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. பணத்துக்காக இல்ல, நான் ஜெனுவினான உன் ஃப்ரெண்டு. இத பாரு, உன் மேல இருக்கிற அக்கறையில தான் நான் இப்படி பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ். கல்யாணி, பில்ல கொடுத்துட்டு வா. இந்தாங்க. சரிங்கம்மா. என்ன மச்சான், நீ பேசிக்கிட்டே இருக்க, அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா? அவ பழைய மாதிரி இல்லடா, அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. அது சரி, இந்த உலகத்துல யாருக்கு தான் பிரச்சனை இல்ல? மச்சான் சரி வா போலாம். சரி வா. என்னாச்சு உனக்கு? ஏன் அவன் கிட்ட இப்படி நடந்துக்கிற? இல்ல, திடீர்னு அர்ஜுனை பார்த்ததும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. அவனுக்கு பணம் வேற செட்டில் பண்ணணும்னு சொன்ன. அதை செய்யணும் தான், ஆனா இப்ப அது இல்ல பிரச்சனை. அப்புறம் நான் தான் நேத்து காலையில உனக்கு ரூம்ல வச்சே சொன்னேனே, நான் என் அக்காவை அபியோட சேர்த்து வைக்கணுங்கிற லட்சியத்தோட போயிட்டு இருக்கிறேன். அர்ஜுன் என்ன தேவையில்லாம டைவர்ட் பண்றான். எனக்கு டைம் இல்லடி, என் கவனம் எல்லாம் என் அக்கா மேல மட்டும்தான் இருக்கணும். வேற எதுலயும் என்னால கவனம் செலுத்தலாம் முடியாது. அதனால்தான் நான் அப்படி பேசினேன். அவன் தப்பா எடுத்துக்கிட்டான் போல இருக்குடி. அவன் முகமே செத்து போச்சு. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த தேவையில்லாத டாபிக் வேணாம், நம்ம நாளைய பிளான் பத்தி பேசுவோம்.